கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கூட கர்த்தாவே, இந்த மாதமெல்லாம் எங்களை கண்மணி போல இம்மட்டும் காத்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்தி உம்முடைய கரம் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலமோ, எங்களுடைய பராக்கிரமோ ஒன்றுமில்லை ஏசப்பா. உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்தி வந்தீரப்பா. உம்முடைய கரத்திலே, உம்முடைய தோளிலே சுமந்து எங்களை இம்மட்டுமாய் காத்து வந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் தாவீது அவருடைய சங்கீத இந்த பகுதி. இதில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தாவீதுடைய இருதயத்தை பரிசோதித்து பரிசோதித்து அப்படின்றால் ஃபுல் செக்கப், ஃபுல்லாக இருதயத்தை ஃபுல்லாக செக் பண்ணி ராக்காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலத்தில் என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய இருதயத்தை விசாரித்து அவனை புடமிட்டு பார்த்தும் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒன்றும், அவர் இவ்வளவு செக்கப் பண்ணினதுக்கு அப்புறமும் புடமிட்டு பார்த்தும் விசாரித்து பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாவீதினுடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத, அவர் அருவருக்கிற, அவருக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியமும் அவனுடைய இதயத்தில் இல்லை என்பதை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை பரிசோதித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர் அல்ல, அவர் மனிதர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல. அவர் ஒரு இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். இருதயத்தில் உள்ள நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். அவர் இருதயத்தை பரிசோதித்து, செக் பண்ணி, விசாரித்து, புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிற அந்த தாவீதைத்தான் கர்த்தர் தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக அவர் என்ன செய்கிறார் என்றால் சொல்லி அவனுக்காக சாட்சியாய் சொல்லுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை பார்க்கிறதற்கு காரணம், அவனுடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் பரிசோதித்து, பரிசோதனை செய்து ஃபுல்லா என்னென்ன எங்கெங்க மூலை முடுக்குகளில் எல்லாம் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் பரிசோதித்து, புடமிட்டு, விசாரித்து, எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாம் தேடி பார்க்கிறார். அவருடைய இருதயத்தை எல்லாத்தையும் தேடி பார்க்கும் பொழுது, அவரை ஒன்றும் அதில ஒன்று கூட இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். அன்பு பிள்ளைகளே, தாவீதுக்கு தெரிகிறது, என் இருதயத்தை அவர் புடமிட்டு பார்க்கிறார். என் இருதயத்தை அவர் பரிசோதித்து பார்க்கிறார். என்னை விசாரித்து பார்க்கும் பொழுது என் இதயத்தில் அவருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று கூட இல்லை என்பதை அவர் பார்க்கிறார். அவர் பார்த்தபடியினாலே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்னை தெரிந்து கொண்டார் என்று தாவீதை குறித்து சாட்சியிடுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கிறது என்பதை சற்று ஒருவரை ஒருவர் நம்முடைய இதயத்தை
இருதயத்தை நிதானித்து அறிய கடவும் அன்பு பிள்ளைகளே. இந்த நாட்களிலும் இருதயத்தை பார்க்கிற தேவன் மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான். ஆனால் தேவ ஆவியானவர் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறார்? ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறார். இதற்கு முன்பாக உள்ள அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மனிதனை என்ன செய்கிறார் என்றால், கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் அங்கிருந்து பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், மனிதனை கண்ணோக்குகிறார். மனிதனை கண்ணோக்கி பார்த்து, அவருடைய இமைகள் இருக்கு பாருங்க, இமைகள். அந்த இமைகள் மனிதனை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய இருதயமே நம்மளை அவருடைய இமை, கண்ணினுடைய இமை, அந்த இமை நம்மளை என்ன செய்கிறது என்றால் சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. நம்மளை இன்ச் பை இன்ச்சாய் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்மளை பார்த்து கண்ணோக்கி விசாரித்து புடமிட்டு நம்மளை என்ன செய்கிறார்? பரிசோதித்து அறிகிறார் அன்பு பிள்ளைகளே. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளிடம் ஏதாவது குறைகள் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்யும்படியான கிருபையை நமக்கு தருகிறார் அன்பு பிள்ளைகளே. தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவனிடத்தில் ஏதாவது பாவ காரியங்கள் செய்தான் என்றால், அவன் உடனே என்ன செய்வார் என்றால், மனம் நொந்து, இருதயம் உடைந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, மனம் மாற்றம் அவனிடத்தில் காணப்படும் பொழுது, அந்த இடத்தில் என்ன செய்கிறார்? கிருபையாய் அவனுடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்திலே நம்ம இருதயம் நொறுங்கி அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பாவ காரியங்களிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்க அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும் அன்பு பிள்ளைகளே. இந்த இருதயத்தில் நமக்கு படைத்த அந்த இருதயத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிற தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் சிங்காசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே. அந்த இருதயத்தை சுற்றி காணப்படுகிற பொல்லாத சிந்தனைகள், எண்ணங்கள், மேட்டிமைகள், பாவ கிரியைகள் எல்லாவற்றையும் ஒழித்து போடும்படியாக இந்த இடத்தில் தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் கிருபையாய் மனமாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. நாம் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நாம் செய்திருப்போமானால், நாம் சீக்கிரத்தில் அதை என்ன செய்வோம்? நம்ம ஒத்துக்கொண்டு சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்பது இல்லை. ஆனால் தாவீது உடனடியாக என்ன செய்கிறார் என்றால், இருதயம் நொறுக்கப்பட்ட அவருடைய சமூகத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாதேயும் என்று அவரிடத்தில் கெஞ்சி மன்றாடுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. நம்மிடத்தில் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவர் நம்ம இதயத்தில் குடி வாழுகிற தெய்வம், அவர் சிங்காசனத்தில் கம்பீரமாய் நம்முடைய இருதயத்தில் அமர்ந்து இருக்கிறார். அந்த தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம் இதயத்துக்குள் இருக்கும் பொழுது, அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நம்ம இதயத்தில் காணப்படுமாயின், கிருபையாய் அவருடைய சமூகத்தில் நாம் மனமாற்றத்தோடு இருதயம் நொறுங்கி அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் கிருபையாய் பாவங்கள் அத்தனையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மளை வழிநடத்த, நம்மளையும் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நம்மளையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த நாட்களிலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருதயத்தை புடமிட்டு பார்க்கும் பொழுதும், இருதயத்தை பரிசோதித்து பார்க்கும் பொழுதும், இருதயத்தை விசாரித்து அறியும் பொழுதும், நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் காணப்படுகிறது என்பதை நம்மை நாமே ஒரு விசை கூட நாம் நிதானித்து அறிந்து அதை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் மனம் மாற்றத்திற்காக இருதயம் நொறுங்கி அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை அவர் வாழ்கிற ஒரு ஆலயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.